என்னடா அது இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுக்கிட்டு ஐயோ முதல் வணக்கம் சொல்லிட்டேன். அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, கிராமியத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எண்ணெய்லாம் வாங்கியிருப்பாங்க. நாங்கள்லாம் போய் ஒரே அமக்கலம் பண்ணிவிட்டு அங்கே வந்து எண்ணெய் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் நம்ம ஊறுகாய்க்கு வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் வாங்கிடுறோம். விளக்கெண்ணெய் எதுக்குன்னா நம்ம வந்து வடகம் பிடிக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் அதை. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி கிட்டு மாதிரி பலகாரம்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பிரிக்கும் போது பெரிய பாக்ஸாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் சேஃப்டிக்காக. ஏன்னா ஆயில் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால அது மிக்ஸ் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு செட்டோட சேர்த்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இது நல்லெண்ணெய், இது கடலெண்ணெய், அதுக்கப்புறம் இது வந்து என்னது சிறுதானிய நூடுல்ஸ், இது கேழ்வரகு நூடுல்ஸ், இது வந்து திணை நூடுல்ஸ். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் இருக்குது பாருங்கள், அதிரசம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது பாதுஷா இருக்குது. அதுக்கப்புறம் நெட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பர்பி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கிரி. இப்படி செட்டாக கூட நம்ம வாங்கி நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். எங்ககிட்ட மிச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்பன் முறுக்கு இருக்குது. இது வந்து காராசவ் இருக்குது. இது அப்படியே செட்டு வந்து 1080 ரூபாய். நான் கொடுத்துருக்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இது வந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து கிஃப்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்னடா அது இத்தனோடு பாக்ஸ் வாங்கி எப்படி கிஃப்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் ஜாங்கிரி வந்து தனியாக 200 300 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாதுஷாவும் கொடுத்துக்கலாம், அதிரசமும் கொடுத்துக்கலாம், நெட்ஸோட என்ன பர்பியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வேணும்னா 2 கிலோ வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். சென்னைக்குள்ளனா அன்றைக்கே இல்லைன்னா மறுநாள். தமிழ்நாடு, பெங்களூர், சவுத்துலாம் பார்த்திங்கன்னா 2 நாளில், மற்ற ஊரெலாம் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். அதோட லிங்க்கு எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளால் வந்து முடியாது, அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கிற தொட்டு இப்போ முடியாது அப்படின்றதுனால இவங்கக்கிட்ட கேட்டோம். சரி, இவங்கக்கிட்ட ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எண்ணெய் அந்த மாதிரி, அதனால் இவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கூட கொடுத்து ஆர்டர் கொடுத்து பொண்ணுக்கெல்லாம் வந்து சீர் செய்ய போகிறீங்க அப்படின்னா பலகாரம்லாம் சீர் கொண்டு போவாங்க தீபாவளிக்கு, இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் போட்டு கொண்டு போகலாம். போனதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படியே எல்லாம் கிலோவாக சீர். பாருங்கள், இங்கே ஸ்வீட் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் மட்டும் இல்லை, எண்ணெயுமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து தானியத்தில் வந்து செஞ்ச எல்லாமே இருக்குது. எனக்கு ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும் ஜெயந்தி? நானும் ஜாங்கிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா பாதுஷாலாம் வந்து எனக்கு பிடிக்காதா? இதை பாருங்கள், அப்படியே பாகு சூப்பராக இன்னமும் அப்படியே இருக்குது. பான்சாவும் வந்து நல்லாயிருக்கு. அதிரசம் வந்து இப்படி போடும்போது இப்படி வரணும். அதிரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸில் எது உங்களுக்கு பிடிக்குதோ கிராமத்தில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வந்து தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இந்த மாதிரி பலகாரம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சிலதெல்லாம் யோசிப்போம். நல்ல எண்ணெயில் பண்ணுறாங்களா இல்லையா இதெல்லாம் யோசிப்போம். அவங்கக்கிட்ட செக் எண்ணெயே இருக்குது, அதில் தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுமோ என்ன காரம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.